ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் பேக் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டியூஷன் பேக் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டாக எடுத்திருக்கேன். இதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து டிஷர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மாதிரி துணியாக எடுத்துக்கோங்க. இந்த டிஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் அரை வட்டமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் சாக் பீஸ்ட்டு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து எந்த சைஸுக்கு பேக் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் பேக் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையாக தானே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அழகாக ஒரே மாதிரி 2 பீஸாக கிடச்சிரும். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். 2 பீஸ் வந்து ஒன்று போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஷர்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அந்த கட் பண்ணது போக மிச்சம் இருக்கும்ல, அந்த இதை எடுத்திருக்கேன். அதில் வந்து சைடில் வந்து நீல வாக்கில் ஒன்று போல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் இருக்குல்ல, ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை நம்ம கட் பண்ணும்போது ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் இதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்குது. ஸோ அதனால் பேக்கெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அந்த பேக்கெட்டுக்கு கீழே இருக்க பீஸ்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் எந்த சைஸில் ரெடி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள், அந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் வச்சு தான் இதை சேர்த்து வச்சு நம்ம தைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் பேக்கோட அகலத்துக்கு வரும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நீளமான பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டில் மிச்சம் இருக்கிறதுல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ பா ஷேப்பில் அந்த பீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நீளமான பீஸ் கட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் மேலே வந்து அரை வட்டமாக இருக்குல்ல, அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அகலத்தில் கட் பண்ணமோ அதே அகலத்தில் இதையும் கட் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து அந்த அரை வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஃபுல்லும் க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ட்ரெஸ்லேயே நல்ல ஜிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது கூட நம்ம பார்த்து கரெக்டாக அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த பீஸில் சென்டரில் வச்சு அது எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அதை வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த கோடை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கீறல் விட்டுட்டு அப்புறம் வந்து கரெக்டாக அந்த கோட்லேயே அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து அப்படியே நம்ம வந்து அந்த ஜிப்பை வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் அந்த அளவுக்கு அந்த ஜிப் வந்து தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் அகலத்துக்கு சின்னதாக அந்த பனியன் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது நமக்கு அழகாக ஜிப் வந்து வெளியில் தெரியும். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஜிப்பை இதில் ஜாயின் பண்ணிடலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷின் தையல் போடலாம், அல்லது கை தையல் போடலாம், அல்லது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கூட இதை ஈஸியாக ஒட்டிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். அந்த ஜிப்போட 2 சைட்லேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஜிப்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்து வச்சு இதை அழகாக ஒட்டிடுங்க. நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக அழகாக ஒட்டிக்கும். அடுத்து வந்து நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ஜிப் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 பீஸ் ஒன்று போல் கட் பண்ணோம்ல, அதில் 1 எடுத்திருக்கேன். அடுத்து நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்திருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து வச்சு பா ஷேப்பில் இதில் வந்து கீழே ஜாயின் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ தையல் வந்து உள்பக்கமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பனியனில் உள்பக்கம் வர்ற மாதிரி அதை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கைத்தையல் தான் போட போகிறேன், ஊசி நூல் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நீங்கள் கைத்தையலும் போட்டுக்கலாம், அல்லது மெஷின் தையலும் போட்டுக்கலாம். மெஷின் தையல்னால் உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். கைத்தையல்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நீங்கள் கைத்தையல் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இந்த மாதிரி இதை வந்து தொடர்ந்து தச்சு பா ஷேப்பில் இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் பார்த்து கரெக்டாக ஒன்று போல் தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பா ஷேப்பில் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு வெளியில் கூடி பார்க்கும்போது தையல் தெரியும். இதை வந்து நம்ம உள்ளே கூடி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக இதில் வந்து தைச்சிக்கோங்க. அடுத்து வந்து மேலே இருக்க அந்த அரை வட்டத்துக்குரிய பீஸை வந்து இதோட ஜாயின் பண்ணணும். ஸோ இதே மெத்தட் தான், ஒரு சைடு வந்து இதோட சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஜிப்பு வந்து கரெக்டாக உள்ளே கூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி விடும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணுறது வந்து வெளியில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், அதையும் நான் சேர்த்து வச்சு தச்சிட்டேன். இப்போ வந்து இதை நான் வெளியில் கூடி திருப்பி விட்டுட்டேன். ஸோ ஜிப்பு வந்து நமக்கு கரெக்டாக வெளியில் கூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து தையல் வந்து ஒயிட் கலரில் தெரியுதுல, ஸோ உங்களுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிஷர்ட்டோட கலர்லேயே நீங்கள் நூல் போட்டு தைக்கும்போது இந்த அளவுக்கு தெரியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கைப்பிடியும் சேர்த்தே ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ட்ராக் பேண்ட்டில் இருக்க அந்த ரோப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் பேக்குக்கு கைப்பிடியாக நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா துணியிலே திக்காக இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோப்பை வந்து மேலே கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரியும் கீழே வந்து தள்ளி தள்ளி வச்சு ஜாயின் பண்ணி நம்ம தைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டிஷர்ட் துணியில் ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் நம்ம ரோப் ஜாயின் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ஈஸியாக அந்த பக்கம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த ரோப்பை வந்து தள்ளி தள்ளி வச்சு கொஞ்சம் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கீழே கரெக்டான அளவுக்கு மட்டும் விட்டுட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து சின்னதாக வளைவு மாதிரி வச்சு அதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. மேலே ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக கொஞ்சம் இடத்துல மட்டும் தையல் போடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பேக்கை திருப்பி விட முடியும். ஏன்னா இது வந்து நம்ம துணியில் தானே தைச்சிருக்கோம். ஸோ அழகாக நம்ம வந்து திருப்பி விட்டுலாம். வெளிப்பக்கம் ஃபுல்லும் தையல் தெரிகிற மாதிரி தானே வச்சுருக்கோம். ஸோ கரெக்டான பக்கம் நமக்கு வெளியில் வரணும் அப்படின்னா சின்னதாக கொஞ்சம் இடத்துல மட்டும் நம்ம தையல் போடாமல் விட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் திருப்பி விட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப் அழகாக மேலேயும் கீழேயும் நான் ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன். சின்னதாக கேப் விட்டுருக்கேன்ல, அது வழியாக நான் வந்து இந்த பேக்கை இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பேக்கை வந்து நல்லா திருப்பி விட்டாச்சு. இதில் வந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரோப் வந்து கரெக்டாக நம்ம தோலில் மாட்டுற மாதிரி கைப்பிடி அழகாக ஜாயின் பண்ணியிருக்கோம். முன்பக்கம் அழகாக வளைவாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி விட்டோம்ல, சின்னதாக தையல் போடாமல் அந்த இடத்த வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த டிஷர்ட்டோட கலர்லேயே அதில் வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து ஒரு பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதோட கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் டிஷர்ட்டில் அந்த பேக்கெட் இருந்ததில் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஷர்ட்டில் ஒரு பீஸ் கட் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி அந்த பேக்கெட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் அப்படியே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஒட்டிக்கலாம், அல்லது தையல் யூஸ் பண்ணி இதை வந்து தச்சுக்கலாம். இது வந்து சின்னதாக தானே இருக்குது. ஸோ லைட் வெயிட்டாக தான் இதுக்குள்ளே வைப்போம். அதுக்காக நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்லேயே கை இருக்கும்ல, அந்த கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து அடிப்பக்கம் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் உள்ளே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கினதை அப்படியே வச்சு அதில் வந்து தையல் போட்டுருங்க. ஸோ நான் வந்து கை தையல் தான் போடுறேன். 2-3 தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரியாமல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து சைடில் நம்ம வாட்டர் பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இதோட நம்ம சேர்த்து வச்சு தைச்சிடலாம். இதை வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே ஒரு கை விட்டுட்டு உள்ளேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் தையல் வந்து நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ அதனால் பார்த்து உள்ளே யூ ஷேப்பில் வர்ற மாதிரி இதில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மெஷின் தையல் போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். வெயிட்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகும். கை தையல் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3-4 தையல் போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சைடில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதில் வைக்கக்கூடிய வாட்டர் கேன் வந்து இந்த பேக்கெட்டோட கொஞ்சம் ஹைட்டில் இருக்க வாட்டர் கேனை வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வெயிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து கார்ட்டூன் கேரக்டர் வரைஞ்சி வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டியூஷன் பேக் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து இதில் வரைஞ்சி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து இதில் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐகார்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து பாப்பா போட்டு காமிச்சிருக்கா பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.